அம்மா அம்மா, நீங்க அந்த காட்டு குகையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களாம்மா? உங்களுக்கு தெரியுமா, அங்க போன எந்த பிள்ளைகளுமே திரும்பினதே இல்லையாமம்மா. அதுக்கு இருக்கிற பூதமெல்லாம் பிடிச்சு பிடிச்சு சாப்பிடுதாம். இது என்னம்மா, உண்மையா? ஓ தங்கமே, அது உண்மைதான். நீ அந்த குகை பக்கம் மட்டும் போயிடாத, அது ரொம்ப ஆபத்தானது. உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச கமலா ஆண்டி, விமலா சித்தி, இந்த பிள்ளைகள் கூட அந்த வழியாக போகும்போது பெரிய சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி சரிம்மா, நான் அந்த பக்கம் போகல. இன்னைக்கு ஒருக்கா போய் என்ன இருக்குன்னு பார்க்க முடியாதா? ஓடுவோம். அட, இதுவா அந்த குகை? என்ன இவ்வளோ இருட்டா இருக்கு? இங்கதான் பூதம் இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு பூதத்தையும் காணும். இப்படித்தான் இந்த பெருசுகள் எல்லாம் ஊரை ஏமாத்தி கொண்டு தெரியுதுகள். நான் போய் சொல்லுவேன் உள்ளுக்கு பூதமே இல்லைன்னு. அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானே வெளியில போய் சொல்லுவ பூதம் இல்லைன்னு. ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்க. நான் தெரியாம இந்த பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட, என்ன யாராவது காப்பாத்துங்க. இங்க நீ வந்திருக்கவே கூடாது. நான் உன்னை கொல்ல போறேன். உன்னை கொண்டு சாப்பிட போறேன். மண்டையோடு மடிந்து விடு. ஏ மோளு, எங்களை போறேன், கவனமாயிருல. ஊருக்குள்ள கதை தெரியுது, தெரியும் தானே? குகை பக்கத்துல ஏதோ சத்தம் எல்லாம் கேக்குதா? என் மோளே, நான் சொல்லாம கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கிறா சாத்தி. அப்பாவுக்கு நீ தான் ஒரே ஒரு செல்ல புள்ள. அப்பா சொல்ல கேளு, ஓகே? சரிப்பா, நான் எதுக்குப்பா அங்கெல்லாம் போகிறேன்? நான் என் ஃப்ரெண்டு வீட்டை போகிறேன்ப்பா, போயிட்டு வரேன்ப்பா. அப்புறம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, நான் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவேன். சரி என் செல்ல மோளே, கவனமா போட்டு வா. என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்பாவை கூப்பிடு, சரியா? பத்திரமா பார்த்து போ. சரிப்பா, நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். சரி சரி, பாய்ப்பா. எதுக்கு எல்லாரும் இந்த குகையை பார்த்து பயப்படுறாங்க? அப்படி எனக்கு இங்கே எதுவுமே பெருசாக தெரியலை. சும்மா இந்த பயந்தாங்கொலிகளுக்கு வர வேலையே இல்லை. நான் போய் சொல்ல போறேன் இங்கே பேயும் இல்லை பூதமும் இல்லைன்னு. நீ உயிரோட இருந்தா தானே அதை போய் சொல்லுவ. மண்டையோடு மடிந்து விடு. இப்படி என் குகைக்கு வர எல்லாரையும் நான் கொன்னு கொன்னு தின்னுவேன். சுவாமி 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 காப்பாத்துங்க சுவாமி, இங்கதான் சுவாமி காப்பாத்துங்க சுவாமி. ஐயோ சுவாமி, எந்த புள்ள அந்த குகை கோயிலுக்கு போய் மாட்டுப்பட்ட அந்த பேய் அவளை பிடிச்சு தின்னுட்டது போல, காப்பாத்துங்க சுவாமி. ஐயா தெய்வமே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அவள் அந்த காட்டுக்கு போகாதன்னு சொன்னேன், ஆனா போயிட்டாள். என்ன செய்யறன்னு எனக்கு தெரியல. காப்பாத்துங்க சுவாமி. சுவாமி, தயவு செய்து உதவி செய்யுங்க. எங்கன்ன பிள்ளைகளுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அதை இனி மாற்ற இயலாது. ஆனால் இங்கே கிராமத்தில் இருக்கிற வேறு பிள்ளைகளுக்கு அது நடக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகள் வாழணும் சுவாமி. எங்கன பிள்ளைகள் தான் ஏதோ கடவுள்ன்ற விதி அதண்டபடியால் போய் சேர்ந்துடுதுகள். ஆனால் மற்ற பிள்ளைகளுக்கு எதுவும் வரக்கூடாது சாமி, காப்பாத்துங்கோ. ஓம் காளி, எதுக்கும் பயப்படாதீங்க, நான் காப்பாத்துற உங்க குடும்ப பிள்ளைகளை. அப்பா, இன்னும் பசி அடங்கலையே. நிறைய பிள்ளைகளை சாப்பிடணும், எல்லாரையும் சாப்பிடணும். நான் எப்படி இங்கே வந்தேன்? ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்க. இதோ எனக்கான அடுத்த வேட்டை. மாட்டி விட்டாய். நான் ஒன்றும் குழந்தை இல்லை உன்னை அழிக்க வந்திருக்கும் சாமியார். ஓடிப்போ சாத்தானே. ஜெய் காளி, மகா காளி, மந்திர காளி. காளி ஆத்தா, இவன் இந்த பேய் அழித்து விடு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, அழிந்து விடு, அழிந்து விடு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, அழிந்து விடு. ஐயோ, நிறுத்து. ஏய் மந்திரவாதி, நிறுத்தடா, நிறுத்தடா. அந்த மந்திரத்தை நிறுத்து. உனக்கு சொல்வது புரியவில்லையா? நிறுத்து, நிறுத்து.
இனிமேல் நீ எப்பொழுதும் யாரையும் முன்னே இயலாது.